புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தங்க நகைக்காக மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முடித்திருத்தும் தொழிலாளி ஒருவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி மூலக்குளம் பெரம்பை சாலையில் வசித்து வந்தவர் சாந்தா. இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவரது வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாந்தா வீட்டின் எதிரே முடித்திருத்தும் கடை வைத்திருந்த எழிலரசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்பொழுது நகைக்காக சாந்தாவை எழிலரசன் கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த புதுச்சேரி கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாலமுருகன் குற்றம் சாட்டப்பட்ட எழிலரசனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.